வருஷம் கோல்டு 8000 rupees ஒரு கிராம். ஜாப் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன். மை சேனல் இதுதான் என் சேனல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து 2 days ஒன்ஸ்னால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல, அதனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்ஸை நான் மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ தான் கொஞ்சம் வியூஸாக போயிட்டுருக்கு. இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து நேற்று வந்து ஒரு சின்ன கடைக்கு தான் போயிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து 3000 இருந்த ஒரு கிராமு இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5000 வந்து ஏறி இருக்கு. அப்போது ஒரு கிராம் வந்து 8000 rupees. ஒரு கிராம் வந்து 8000 rupeesனா லாஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ஒரு கிராமுக்கு எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஒரு கிராம் வந்து 8000 rupeesனா நம்ம முன்னாடி லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம்னா விலை ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து விட்டுருப்போம். நம்ம வந்து சிறுக சிறுக சேமிச்சாதான் வந்து வாங்க முடியும். அதனால் இப்போத்துலேருந்து நம்ம வந்து சேமிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கருத்து சொல்ல நான் விரும்பப்படுறேன். எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வீட்டில் வெளியே எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்தாலும் ஆஃபீஸில் எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நாள் எல்லாம் வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளத்தை நம்ம வந்து முழுசாக வந்து அதை சால்வ் பண்ணி நம்ம வந்து வெளியே வந்து நம்மளால் வந்து சாதிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் செய்ய முடியும். இருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், இந்த சில்வர் கம்பலை வந்து மாற்றிருக்கிறத. இந்த கம்பல் வந்து சில்வர் கம்பலை வந்து ஒரு கிராமில் வந்து ஒரு கம்பல் எடுத்து கொடுத்தாங்க. ஆல்ரெடி தம்பளை நீங்கள் வந்து 8000 rupees இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க. இந்த கம்பல் வந்து எங்கள் அம்மா நான் வந்து போட்டுக்க மாட்டேன் தான் சொன்னேன். பட் இருந்தாலும் எனக்கு போடாமலே இருக்க முடியல. அதனால தான் இந்த சின்ன vlog எடுத்தேன். இந்த ஜிமிக்கி கம்பலோட இந்த கம்பல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் போடுவேன் முடியல. பட் இருந்தாலும் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு கிராமுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கு இந்த கம்பல். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் சில்வர் கம்பல், இந்த பக்கம் கோல்டு கம்பல் மாற்றிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதை பற்றி வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து ஒரு ஜாபில் வந்து நான் ஜாயின் இருக்கேன்னு. அந்த ஜாப் வந்து நான் குயிட் பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். ரீசெண்டாக எல்லாம் பார்க்கலாம். Bye.